பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப தமிழ்நாடு முழுவதும் இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் அதிகாலையிலேயே எழுந்து உற்சாகமாக மேளதாளங்களை முழங்கிக் கொண்டு பழைய பொருட்களை தீயிட்டு கொண்டாடி வருகின்றனர். இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் சுகந்தகுமார். சுகந்தகுமார், எந்த அளவிற்கு உற்சாகமாக இந்த போகி பண்டிகை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி வருகிறார்கள், சொல்லுங்கள். வணக்கம் மோகன். போகி பண்டிகையானது தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி மற்றும் மயிலாப்பூர் அருகே உள்ள அம்பேத்கர் மேம்பாலம் குடியிருப்பு வாசிகள் போகி பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக போகி நாளில் மக்கள் பழைய விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தி மாற்றம் அல்லது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். விடியற்காலையில் மக்கள் வீட்டில் மரக்கட்டைகள் மற்ற திட எரிபொருட்களை மற்றும் பயனற்ற மர சாமான்களை கொண்டு நெருப்பை கொளுத்துவார்கள். இதன் மூலம் ஆண்டு கணக்குகள் முடிவடைந்து மறுநாள் அறுவடையின் முதல் நாளில் புதிய கணக்குகள் தொடங்கும் என்றும் இதனை பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை என்பர். அந்த வகையில் சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் இந்த போகி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக வீட்டில் உள்ள குழந்தைகள் சிறிய மேளங்களை கட்டிக்கொண்டும் நடனமாடியும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். என்னதான் காற்று மாசுபடாமல் போகி பண்டிகை கொண்டாட அரசு சார்பாக சொன்னாலும் சில இடங்களில் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பொதுமக்கள் எரிப்பதனால் காற்று சற்று மாசு ஏற்பட்டுள்ளது என்றே கூறலாம். இதனால் பல்வேறு இடங்களில் அந்த காற்றில் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் இந்த போகி பண்டிகை சில இடங்களில் இந்த பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். இருந்தாலும் தமிழகம் முழுவதும் இந்த போகி பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மோகன். விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சுகந்தகுமார்.